ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 2, இதயத்தில் கடவுள். இதய கடவுளை நாம் எவ்வாறு உணர்வது? இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 1 முதல் 7 வரை. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் போலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் புராதாரணயாத்மயோனிர் நஷ்டாம் ஸ்மிருதிம் பிரத்யவருத்திய துஷ்டாத் ததா சசர்ஜேத மமோக திருஷ்டீர் யதாப்யயாத் விவசாய புத்திகி. விவசாய புத்திகி ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸ்ரீல சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், முன்னொரு காலத்துல பிரபஞ்ச தோற்றத்துக்கு முன்பு விராட ரூபத்தை தியானித்து பகவானை திருப்திப்படுத்தியதால் பிரம்மதேவர் தமது இழந்த உணர்வை மீண்டும் பெற்றார். இவ்வாறாக படைப்பை முன்பு இருந்ததை போலவே திரும்பவும் ஏற்படுத்த அவரால் முடிந்தது. சரி, அதாவது பிரம்மா படைப்பின் கர்த்தா, சிருஷ்டிப்பு. முப்பெரும் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர். படைத்தல் பிரம்மதேவன், காத்தல் மகாவிஷ்ணு, அழித்தல் மகாதேவர். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 பேரும் வேற யாரும் இல்ல, இவங்க பகவானுடைய குண அவதாரம். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துடைய 1ஆம் ஸ்கந்தத்துல 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரத்தை பற்றிய பட்டியல்கள் இருக்கு. பகவானுடைய பல்வேறு அவதாரத்தை பற்றிய பட்டியல். மாதாஜி அந்த போஸ்டர்ல கௌரநித்தாய் தெரியுறாங்க, அதனால அந்த ஸ்லோகத்துடைய இது படிக்க முடியலன்னு சொல்றாங்க. கௌரநித்தாய் அங்க இருந்து மாத்தணும், அப்பதான் அந்த ஸ்லோகத்துடைய வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். யா, அப்ப கௌரநித்தாய் மாதிரி நான் வந்துட்டேன். சரி, நீங்க என்ன பார்த்தா அவன் வழி இல்லை, ஒருத்துதான் அவன். ரைட். இப்ப என்னாச்சு? படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 பத்தி சொல்லும் போது இந்த 3 பேரும் பகவானே குண அவதாரம். ஸ்ரீமத் பாகவத்துல 1ஆம் ஸ்கந்தத்துல 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரத்தை பத்திய பட்டியல், ஒரு லிஸ்ட் இருக்கு. பகவானுடைய பல்வேறு அவதாரம். அந்த பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை 6 வகையா பிரிச்சிருக்காங்க, 6 வகைப்படுத்தி இருக்காங்க. குண அவதாரம், யுக அவதாரம், லீலா அவதாரம், மன்வந்திர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், புருஷ அவதாரம். இப்ப குண அவதாரம்னா இந்த 3 குணம், ஜட இயற்கையின் முக்குணம். இந்த பிரபஞ்சமே 3 குணத்துலதான் இயங்குது. இந்த பௌதிக உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகமே 3 குணத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. சத்வ ரஜஸ் தமஸ். சத்வகுணம், ரஜோகுணம், தமகுணம். இந்த 3 குணமும் பகவான் இருந்தா தோன்றியது. பகவான் இருந்து இந்த 3 குணம் தோன்றி இருந்தாலும் பகவான் இந்த முக்குணத்துக்கும் அப்பாற்பட்டவர் இருக்கார். இப்ப நம்மளை எடுத்துக்கங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய எந்த செயல் எடுத்தாலும் இந்த 3 குணத்துல இருக்கும். ஒரு வேலை சொல்றோம், அந்த வேலைய இவர்கிட்ட சொல்றது போல நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னா அதுக்கு தமோ குணம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல பசங்க எல்லாம் இருப்பாங்க. டேய் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு இந்த அம்மா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. டேய் கடைக்கு போயிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வா, தக்காளி வாங்கிட்டு வா. இவங்கிட்ட பாடுற நேரத்துக்கு அந்த அம்மாவே போயிட்டு வந்திருக்கலாம். அப்போ ஒருத்திட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த வேலை நடக்கலைன்னா அது தமோ குணம். அவங்க தமோ குணத்துல இருக்காங்க, சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க, சோம்பேறிகளா இருக்கு. சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இல்ல, உற்சாகம் இல்ல, எப்ப பாரு மொபைலை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, மொபைலும் கையுமா இருக்கிறது,
கழுத்து வலிக்கிற அளவுக்கு மொபைல் பாக்குறது, கண்ணாடி பெருசா போடுற அளவுக்கு மொபைல் பாக்குறது, மொபைல்ல சார்ஜ் தீர்ற வரைக்கும் மொபைல் பாக்குறது, சார்ஜ் போட்டுக்கிட்டே மொபைல் பாக்குறது, தூங்கும் போது மொபைல் பாக்குறது, நடக்கும் போது மொபைல் பாக்குறது, சாப்பிடும் போது வாழ்க்கை பூரா மொபைல் வாழ்க்கை ஆயிடுச்சு. மனிதன் வந்து எந்திரத்தோட வாழ்ந்து வாழ்ந்து மனுஷனே எந்திரமாயிட்டான். நாம அடிக்கடி கிளாஸ்ல ஷேர் பண்ணிக்குவோம். ஒரு காலத்துல விஞ்ஞானிகள் வந்து ரோபோவை கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க? ரோபோவை கண்டுபிடிச்சாங்க, எந்திர மனிதன். ஆனா இப்ப அதுக்கு அவசியமே இல்ல. மனிதனே ரோபோ மாதிரி ஆயிட்டான், மனிதனே எந்திரம் ஆயிட்டான். எந்திரத்து கூட வாழ்ந்து வாழ்ந்து மனுஷனே எந்திரன் ஆயிட்டான். அதனால இன்னைக்கு எந்திரம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய, ரோபோ எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், மனுஷனே ரோபோ தான் இருக்கான். வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு, போற வழியில மொபைல், உட்காந்தா மொபைல், ஆபீஸ்ல மொபைல். மொபைல் இல்லாம வாழ்க்கையில ஆயிடுச்சு. அது எப்ப இந்த ஸ்மார்ட் போன் வந்துச்சோ அப்ப போச்சு. ஸ்மார்ட் போன் வந்து மாயா வந்து நம்மள ஸ்மார்ட்டா பிடிச்சிக்கிச்சு. நம்மள மாயா எப்படி பிடிச்சது? ஸ்மார்ட்டா நம்மளை பிடிச்சிக்கிச்சு ஸ்மார்ட் போன் மூலமா. கிருஷ்ணரை மறந்திருப்பது மாயை என்றால் கிருஷ்ணரை மறந்திருப்பது. அப்போ போன்ல வச்சு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்தவும் செய்யலாம், கிருஷ்ணரை மறக்கவும் செய்யலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த போன்ல சத்சங்கா அட்டெண்ட் பண்றோம். அப்ப இது நல்ல விஷயத்துக்காக பயன்படுது. இந்த சத்சங்கம் முடிச்ச உடனே இன்னைக்கு அரசியல் விவகாரம் என்னாச்சு, சினிமா என்னாச்சு, நாடகம் என்ன, அடுத்தது மனசு அப்படியே அந்த பக்கம் போயிடும். அதனால அதை தவிர்க்க வேண்டும். இந்த மொபைல் போனை வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லாட்டி அது நம்ம நேரத்தை அப்படியே விழுகிற பூதம் மாதிரி. சரி, இப்ப இந்த சத்சங்கத்துக்கு வருவோம். இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி அவதாரங்கள் பட்டியல், பகவான் வந்து பல்வேறு அவதாரம் செய்யறாரு. அந்த அவதாரங்களை 6 வகைப்படுத்தியிருக்காங்க. அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற ஒரு பரம புருஷர் பகவான், ஒரே இரண்டற்ற மெய்ப்பொருள், இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், பரம்பொருள், பரமபுருஷர், பரமாத்மா தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். படைத்தலுக்கு பிரம்மதேவனாகவும், காப்பதற்கு மகாவிஷ்ணுவாகவும், அழிப்பதற்கு சிவபெருமானவும். அப்ப இவங்க 3 பேரும் பகவானே குண அவதாரம். இந்த குணங்கள் தான் செய்து நம்ம குணங்கள் செய்விக்குது, நம்ம செய்யறோம். அப்ப தமோ குணம்ங்கிறது அறியாமல் இருக்கிறது. ரஜோகுணம்னா முட்டாள்தனமா செயல்படுறது, சண்டை போடுறது. ஏன் நான் தான் போகணுமா? வீட்டுல 2-3 பசங்க இருப்பாங்க. அம்மா அடுப்படியில் இருப்பா. அம்மா சொல்லுவா, டே தக்காளி வாங்கிட்டு வாங்கடா. உடனே ஒரு பையன் வருவான். ஏன் நான் தான் போகணுமா? அவன் போக மாட்டானா? இன்னொருத்த வருவான், நான் தானே தினமும் போறேன், இன்னைக்கு அவனை போக சொல்லுங்க. இது ரஜோகுணம். சண்டை போடுறது ரஜோகுணம். போமாட்டேங்கிறது சோம்பேறித்தனம், வந்து தமோ குணம். சொல்லாமலே செய்வது சாத்வீகமான குணம். சரிம்மா நான் போயிட்டு வர குடும்பம், சாத்வீகமான குணம். அப்ப இந்த 3 குணம் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுறது, தூங்குறது, பேசுறது, பழகிறது, வேலை செய்யறது, வழிபாடு பண்றது, ஆடை உடுத்துவது, எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் 3 குணத்துல இருக்கு. இந்த 3 குணத்துக்கு அதிபர்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர். அப்ப பகவான் இருந்து 3 குணம் தோன்றினாலும் பகவான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. அப்போ ஒரு நாள் பிரம்மா என்ன பண்ணாருன்னா, அவர் பகவானுடைய அந்த பௌதிகமான பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை தியானம் செஞ்சார். அப்படி பிரம்மா வந்து ஒரு காலத்துல விஸ்வரூபத்தை தியானம் பண்ண பொழுது அவருடைய தியானத்துல பகவான் திருப்தி அடைந்தார். அப்படி பகவான் திருப்தி அடைந்ததுனால பிரம்மா வந்து மீண்டும் படைக்கக்கூடிய சக்தியை பெற்றார். படைப்புக்கான ஆற்றல். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்தி அத்சூரியக. படைப்புக்கு தேவையான சக்தி வந்து பிரம்மாவுக்கு பகவான் தர. அப்போ பாகவதத்துல 2 விதமான சிருஷ்டிப்பை பத்தி சொல்லியிருக்கு. பாகவதத்துல 2 விதமான சிருஷ்டிப்பு, ஷர்கா, விஷர்கா. முதல் படைப்பு, 2ஆம் படைப்பு. சர்கா என்றால் முதல் படைப்பு, விஷர்கா என்றால் 2ஆம் படைப்பு. முதல் படைப்பு பகவானே செய்து விடுகிறார், 2ஆம் படைப்பை பிரம்மா செய்யறார். முதல் படைப்பு எப்படி தோன்றியது? மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். பகவான் தன் கண் பார்வையை செலுத்தியே இந்த பிரபஞ்சத்தை படைத்திடுறார். எப்படி? பகவானுடைய கண் அசைவு, பகவானுடைய கண் அசைவிலேயே இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சங்களுக்கு தேவையான 24 மூலக்கூறுகளும் பகவான் தான் தோன்றியது. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனூர் பொருட்கள், அப்புறம் வந்து மனம், புத்தி, அகங்காரம். 5 அறிவு பெறும் பொருட்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 பஞ்சமகாபூதங்கள், அப்புறம் 5 அறிவு பெறும் புலன்கள், அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், ஜடேற்பின் முக்குணங்கள். இதெல்லாம் சேர்ந்து மகத்தத்துவம் அழைக்கப்படும். சிருஷ்டிப்புக்கு தேவையான இதெல்லாம், இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கு தேவையான இதெல்லாமே பகவான் தோன்றியது. பகவான் தான் உற்பத்தி பண்ணார்.
அதுக்கப்புறம் இதை உற்பத்தி பண்ணிய பகவான் எண்ணற்ற பிரபஞ்சங்களை உற்பத்தி பண்ணாரு. அதுக்கப்புறம் பகவான் பிரம்மா தோன்றினார். பிரம்மா உயிர்வாளிகளை படைக்கூடிய இரண்டாம் படைப்பை செய்யறார். அந்த இரண்டாம் படைப்புக்கான நாலேஜ் பகவான் தான் கொடுத்தார். அப்போ படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் பகவான் இருந்தா வந்தது. இரண்டாம் படைப்பை செய்யற பிரம்மா பகவான் இருந்தா வந்தார். இரண்டாம் படைப்பை செய்வதற்கான அறிவாற்றல் பகவான் தான் கொடுத்தார். அதனாலதான் பிரம்மா சொல்றார், ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம். பரமேஸ்வரர் எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர் கிருஷ்ணா. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபமுடையவர். அனாதிர், படைப்புக்கு முன்னாடி அவரை தவிர யாரும் இல்ல. அவர் தான் ஆதி, ஆதி மூலம், ஆதி புருஷன் அல்லது ஆதி தேவன். படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்கார். அப்போ நிறைய தேவர்கள் இருக்காங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இவங்கெல்லாம் தேவர்கள். இந்த தேவர்களே சிறந்தவர் மகாதேவன். தேவருக்கெல்லாம் தேவர் பிரம்மதேவர். ஆதி தேவன், தேவனுக்கு முன்னாடி இருந்தே இருக்கார். ஆதி தேவன் பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் ஆதி தேவர், பிரம்மதேவர் தேவாதி தேவன், தேவதேவன். கிருஷ்ணா தேவ ஆதி தேவன், கிருஷ்ணா ஆதி தேவர், பிரம்மா தேவதேவன், மகாதேவர் சிவபெருமான் மகாதேவன். அப்போ பகவான் கிருஷ்ணனுடைய தனித்தன்மை இங்க தெளிவாக புலப்படுகிறது. அப்போ பிரபுபாதர் பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்கார். ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்கார். பிரபுபா என்ன சொல்றாரு, பிரம்மதேவரை பற்றி எடுத்து கூறப்பட்ட உண்மை உதாரணம் மறதியை பற்றி ஒன்றாகும். இல்லையா? நமக்கு எல்லாம் மறதி இருக்கு. சுவாமி, நீங்க எல்லாம் வாரம் மண்டே இந்த திங்கக்கிழமை சத்சங்கத்துல வரீங்க. போன சத்சங்கத்துல அந்த சுவாமி என்ன உபன்யாசம் சொன்னார்? போன வாரமா? நேத்து என்ன படிச்சேனே மறந்து போயிட்டேனே, நீங்க போன வாரம் நடந்தது கேட்கிறீங்களே. உடனே சொல்லிடுவோம், ஐயா அந்த சுவாமிஜி போன வாரம் பேசினார். ஆமா பேசினார். பாகவதம் என்ன பேசினார் அதை மறந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு படிக்கிறது நம்ம நாளை கேட்டா மறந்துடும். அப்ப ஞாபக மறதி, மறதி பற்றி ஒன்று. அப்ப பிரம்மாவுக்கும் ஞாபக மறதி இருக்கு. ஏன்னா பிரம்மாவும் முக்குணத்துக்கு உட்பட்டவர். சோ முக்குணத்துக்கு உட்பட்டவங்க ஞாபக மறதி உண்டு. பகவானுக்கு ஞாபக மறதியே கிடையாது. அது எப்படின்னா, பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகத்துல 4ஆம் அத்தியாயம், பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இமம் விபஸ்வதே யோகம் ரோக்தவானகம் அவ்யயம் விபஸ்வான் மனுவே பிராக மனுக்காக அப்ரவீத். அர்ஜுனா, இந்த பகவத்கீதையை பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகவத்கீதை நான் சூரிய தேவனுக்கு சொன்னேன். சூரிய தேவன் அவருடைய பையனான வைவஸ்வத மனுவுக்கு சொன்னார். வைவஸ்வத மனு அவருடைய பையனான ஸ்வாகு மகாராஜ் சொன்னார். இப்படி ஒரு பரம்பரை இருந்தது அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்றார். அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம் வந்தது? அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விபஸ்வதா கதமேனியம் விதானியம் துவாமேகும் புரோக்தவானிதி. கிருஷ்ணா, நீயும் நானும் நண்பர்கள். கிருஷ்ணா, நீயும் நானும் நண்பர்கள். ஒரே வயசு, நம்ம ரெண்டுக்கு ஒரே வயசு தான். 2 பேரும் நண்பர்களா பழகிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, நீயும் நானும் ஒரே வயசு நண்பர்களா இருக்கோம். ஆனா நீங்க இந்த பகவத்கீதைய பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு சொன்னேன்னு சொல்றீங்க. எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? நீயும் நான் நண்பர்களா இருக்கோம். பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகவத்கீதை நீங்க சூரிய தேவனுக்கு சொன்னேன்னு சொல்றீங்களே, எப்படி நான் நம்புறது? அப்ப அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார், அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விபஸ்வதா. சரி, பகூனி மே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா தானகம் வேத சர்மானி நத்வம் வேத பரந்தபா. பரந்தபன் என்றால் எதிரிகளை தவிக்க செய்வோம். அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் பரந்தபா, எதிரிகளை தவிக்க செய்வோம். அர்ஜுனா, நீயும் நானும் பல பிறவிகள் கடந்து வந்திருக்கிறோம். நீயும் நானும் பல பிறவி கடந்து வந்திருக்கோம். அதையெல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ மறந்துட்டேன். கிருஷ்ணா ஞாபகம் வச்சிட்டு இருக்க, அர்ஜுனன் மறந்துட்டேன். அப்ப என்ன காரணம்? கிருஷ்ணா பரமாத்மா, அர்ஜுனன் ஜீவாத்மா. பரமாத்மா உடல் மாறுவதே இல்லை, ஜீவாத்மா உடல் மாறிண்டே இருக்கு. பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரீரம் நித்தியமானது.
அறிவு நிறைந்தது, ஆனந்தமானது. அதான் சச்சிதானந்த விக்கிரகம். நம்முடைய உடல் நிரந்தரமானது இல்ல, அழியக்கூடியது, தற்காலிகமானது. அப்போ அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் இந்த பூமியில வந்தாலும் அவங்க ஒரு உடம்பு எடுத்துக்கிறாங்க. அர்ஜுனன், பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, இவங்க எல்லாம் இந்த பூமியில வந்தாங்க இல்லையா? பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில அவதரிக்கிறாங்களோ அப்ப அவர் பக்தர்களும் வராங்க. அப்ப அவங்க ஒரு உடம்பு எடுத்துக்கிறாங்க. ஆனா பகவான் நம்மளை மாதிரி உடம்பு எடுத்துக்கொள்வதில்லை. அவர் தன் சொந்த சரீரத்துல வர்றார். பகவான் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு சொந்த சரீரத்துல வர்றார். நம்ம எல்லாம் வாடகை சரீரம் வாங்கியிருக்கோம். ஒரு நாள் டைம் வரும், சார் இந்த உடம்பை விட்டு போறீங்களா, காலி பண்றீங்களா? இல்ல ஹவுஸ் ஓனர் சொல்லுவார். ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்லுவார் டெனன்ட்ட, சார் உங்க போட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சது, நீங்க வீட்டை காலி பண்றீங்களா? எனக்கு வீடு தேவை, எங்களுக்கு வீடு தேவை, நீங்க வீட்டை காலி பண்ணுங்க. அப்ப நம்ம காலி பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம். அந்த மாதிரிதான் ஜீவாத்மாவை நம்ம இந்த உடம்பு எடுத்தது வாடகை சரீரம். இது நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. ஒரு நாள் இந்த உடலை விட்டுதான் நம்ம ஆகணும். ஜாதசி திருவம் மிருத்யு திருவம் ஜென்ம மிருத்துச்ச தஸ்மாத் அபரிகாரத்தை நத்துவம் சோஷித்து மருகஸ். பிறக்கப்பட்ட அனைவரும் இறப்பது நிச்சயம், இறந்தவர் அனைவரும் பிறப்பது நிச்சயம். அதனால அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் இந்த பூமிக்கு வரும்போது அவங்க ஒரு உடம்பு எடுத்துக்கிறாங்க. அதனால எல்லாம் மறந்து போயிடுறேன். முந்தைய பிரிவில் என்ன நடந்தது, இப்போ எனக்கு நேத்து இந்த நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேட்டா நான் யோசிப்பேன். நேத்து இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், தூங்கிட்டேனா, இல்ல யார்ட்டையும் போன்ல பேசிட்டு இருந்தேனா, இல்ல சமையல் அறையில இருந்தேனா, இல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேனா, கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்றேன். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்ண யோசிச்சு சொல்றேன். நேத்து வந்து நேரம் 8:56 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 8:56 என்ன பண்ணேன்? இப்படி கேட்டா அப்படி சொல்றது. 8 மணிக்கு என்ன பண்ண கேளுங்க சொல்லலாம். அந்த மாதிரிதான் நமக்கு வந்து ஜீவாத்மாவுடைய ஒரு குறை வந்து ஞாபக மறதி. அப்போ பகவான் இதுக்கு அப்பாற்பட்டவர். சோ பிரம்மா கூட ஞாபக மறதி உண்டு. ஆனா பகவானுடைய கருணையால அது வந்து சீக்கிரமா அவர் புரிஞ்சுட்டுருவார். பிரம்மா வந்து பகவான் யாரு, அவருடைய மகிமை என்ன, இதெல்லாம் பகவான் அவருக்கு வெளிப்படுத்துவார். ரைட்? பகவானுடைய கருணையால பக்தர்களுக்கு வந்து ஞாபக மறதி போயிடும். சரி, மறதி கூட ஒரு நல்ல விஷயம் தான். என்னைக்கு மறதி நல்ல விஷயம்? மறதிங்கிற ஒரு 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 குணம் மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள்லாம் நினைவுல இருந்துட்டே இருந்தா நம்ம நிம்மதியா வாழ முடியாது. எப்பெல்லாம் நம்ம கஷ்டங்களை மறக்கிறோமோ அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். அப்ப கிருஷ்ணர் வந்து ஞாபக மறதி கொடுத்துக்கிறது நமக்கு நல்லதுக்குதான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த கசப்பான எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. இந்த உலகத்தை அனுபவிக்கிற எண்ணம் வராது. அதனால ஞாபக மறதி கூட ஒரு வகையில வரமாதான் மாறிடுச்சு. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு பகவான் வந்து, சரி பிரபுபா என்ன சொல்றாரு, பிரம்மதேவர் முதற்கொண்டு மிகவும் தாழ்ந்த அற்ப எறும்பு வரையுள்ள ஜீவராசிகளில் இந்த மறக்கும் தன்மையை பகவான் விராட் ரூபத்தை தியானிப்பதன் மூலம் போக்கிவிட முடியும். அப்ப பகவானை நினைக்கிறது மூலமா எவ்வளவுக்குள்ள நம்ம பகவானை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளவே இந்த ஞாபக மருதிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு பிரபுபா சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான வார்த்தை நான் சொன்னேன், விவசாயாத்மிகா புத்தி. விவசாயாத்மிகா புத்தினா ஒரே போக்கஸ்டா இருக்கிறது மைண்டு, போக்கஸ்டு மைண்டு. யாருடைய மனது வந்து கிருஷ்ணர் மேல போக்கஸ் பண்ணிருக்கோ அது விவசாயாத்மிகா புத்தி. விவசாயாத்மிக புத்தினா ஆராய்ந்து அறியும் புத்தி, பகவானை பற்றிய முழுமையான அறிவு. அதான் விவசாயாத்மிகா புத்தி. ஏகேக குரு நந்தனா பகுஷா அனந்தாத்த புத்தியோ அவ்வவசாயினா. 2 புத்தி இருக்கு. ஒன்னு விவசாயாத்மிக புத்தி, இன்னும் பகுஷா புத்தி. விவசாயாத்மிக புத்தினா இறைவனை பற்றி அறிந்து ஆராய்ந்து அவர் மேல அன்பு செலுத்துவது. பகுஷானா பல கிளைகள், இங்க போலாமா, அங்க போலாமா, இந்த தேவதை வழிபடலாமா, அந்த தேவதை வழிபடலாமா, இந்த ஆசிரமத்துக்கு போலாமா, அதை பண்றதா இதை பண்றதா, ஒரே குழப்பம், பல கிளைகள். ஒருத்தருடைய புத்தி வந்து பல கிளைகளா இருந்தா குழப்பத்துல இருக்காரு. ஒரே போக்கஸ்டா இருக்காருன்னா அவர் தெளிவா இருக்காரு. ஒரு நாள் என்ன நடந்தது, மகாபாரத பாண்டவர்கள், அதாவது கௌரவர்கள், அப்ப எல்லாரும் கௌரவர்கள் தான், சின்ன குழந்தைகளா இருக்கு. கௌரவர்கள் வந்து சின்ன குழந்தையா இருந்த போது துரோணர் வந்து வித்தை கத்து கொடுத்தாரு, ராணுவ பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, வில் வித்தை, வால் பயிற்சி இதெல்லாம். ஸோ எக்ஸாம் முடிஞ்ச பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பரீட்சை. என்ன பரீட்சை வச்சாரு, ஒரு ஒரு மரத்துல ஒரு பச்சை கிளியை வச்சிருக்காரு. ஒரு பச்சை கிளி பொம்மையை வந்து அந்த மரத்து மேல வச்சுட்டு ஒருத்தரையா கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் யுதிஷ்டிர மகாராஜ் கூப்பிட்டாரு, யுதிஷ்டிரா உனக்கு இங்க என்ன தெரியுதுன்னு. யுதிஷ்டிரர் சொல்றாரு, மரம் தெரியுது, கிளைகள் தெரியுது, இலைகள் தெரியுது, பழங்கள் தெரியுது, வானம் பூமி இங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியுறாங்க, அப்ப நீ ஓரமா நில்லுன்னு. அடுத்தது பீமா, உனக்கு என்ன தெரியுது, மரம் கிளைகள், அவரும் அதே தான் சொன்னார், நீ ஓரமா நில்லுன்னு. இப்படி ஒருத்தரா வராங்க, துரியோதனன், துச்சாசனன், பீமன், நகுலன், சகதேவன். கடைசியில் அர்ஜுனன் கூப்பிட்டார், அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுதுன்னு.
அர்ஜுனன் சொன்னார், குரு மகராஜ், எனக்கு அந்த மரத்துல இருக்கிற பச்சை கிளியோட கண்ணு மட்டும் தான் தெரியுது, நான் வேற எதையும் பார்க்கல. அந்த பச்சை கிளியோட கண்ணு மட்டும் தான் தெரியும், நீ அம்பு விடுனார். கரெக்டா அம்பு விட்டார். அப்போ அர்ஜுனுடைய மைண்ட் போக்கஸ்டா இருக்கு. அவர் அவருடைய மனசு, அவருடைய மைண்ட் எங்க இருந்தது? அந்த பச்சை கிளியோட கண்ணு மேலதான் இருந்தது தவிர, அவர் இலைய பார்க்கல, கிளைய பார்க்கல, பழங்களை பார்க்கல, வானத்தை பார்க்கல, பூமியை பார்க்கல, குருவை பார்க்கல, சுத்தி யார் இருக்கா எதையுமே கவனிக்கல. He was focused on the parrot eyes. அந்த கிளியோட கண்களை மட்டுமே. அதனாலதான் அர்ஜுனுடைய வில் அம்பு குறி தவறுவதில்லை. அர்ஜுனன் காண்டி எடுத்து அதுல அம்பு பொருத்தினார்னா அந்த அம்பு அந்த இலக்கை அடையாம விடாது. பிகாஸ் he was focused on கிருஷ்ணா. அவர் கிருஷ்ணர் மேல் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி இருந்ததுனால அவர் மனதை எப்பவுமே ஒருநிலைப்படுத்தி வச்சிருக்க முடிஞ்சது. ஒரு பிரம்மாவின் பதவியில் இருக்கும் பொழுது கூட அகங்காரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மாயையான பௌதிக சக்தியின் வசீகரத்தினால் இதை மறந்து விடுகிறார். இறை உணர்வு எழுப்புவதன் மூலம் இத்தகைய அகங்காரத்தை ஒரு நாள் விலக்கிவிட முடியும். மறதி எனப்படும் உறக்கத்திலிருந்து வெளியேறிய பின்பு பகவான் உண்மையான அன்பு தொண்டில் நிலைபெறுவதே முக்தி என்பதாகும். பிரம்மாவின் சேவை முக்தி அடைந்த நிலையில் செய்யப்படும் சேவைக்கு ஒரு உதாரணமாகும். இது குறைகளும் மறதியும் நிறைந்த பேரழிவான பொதுநல தொண்டிலிருந்து வேறுபட்டதாகும். முக்தி என்பது செயலற்ற தன்மை அல்ல. முக்தி என்பது செயலற்ற தன்மை அல்ல, பிழைகளற்ற மனித செயல்களே முக்தி என்று அழைக்கப்படுகிறது. முக்தி ஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன வியவஸ்திதா. முக்தி என்றால் நம்முடைய உண்மையான ஆதாரமா நிலைக்கு போறது. ஒரு ஜீவாத்மா, ஒரு ஜீவன், ஒரு உயிர் வாழி முக்தி என்றால் தன்னுடைய உண்மையான ஆதாரமா நிலைக்கு போறது. அப்ப ஜீவனுடைய உண்மையான ஆதாரமான நிலை என்ன அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஜீவனுடைய உண்மையான ஆதாரமான நிலை பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். அப்ப ஜீவாத்மனுடைய உண்மையான கடமை என்னது? பகவானுக்கு சேவை பண்றது. அப்ப யார் ஒருத்தர் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரோ அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். முக்தி என்றால் ஏதோ ஒண்ணுல போய் கலந்துறது, அல்ல தன்னுடைய அடையாளத்தை இழந்துடுறது, அல்லது இறைவனோடு இரண்டரை கலந்துறது, அடையாளத்தை இழந்து விடுவது என்பது முக்தி அல்ல. முக்தி என்றால் இறைவனின் சேவையில் நித்தியமாக ஈடுபடுவது. அப்போ முக்தி எப்படி? முக்தி என்பது நம்முடைய உண்மையான ஆதாரங்களில் பகவானுக்கு சேவை பண்ணும். அதாவது ஜீவரே சொருபம் கிருஷ்ணரின் ஜீவாத்மோட உண்மையான சொரூபம் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. சேவை செய்வதுதான் உண்மையானது. அதுதான் நம்முடைய எட்டர்னல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான நித்தியமான ஆதாரமான நிலை. அப்போ முக்தின்னு சொன்னா பிறவா நிலை, இறைவனோடு இரண்டரை கலப்பது, இதெல்லாமே சேவை செய்து இறைவன், அதை இறைவனோடு இரண்டரை கலப்பது என்றால், இறைவனோடு இரண்டரை கலப்பது என்னன்னு சொன்னா, நம்ம அடையாளத்தை அழிச்சுக்கிறது இல்லை, குணத்தால் இறைவனோடு ஒன்றார். குணத்துல பகவான்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அந்த குணத்தை நாம் பெறுவது, குணத்தால் ஒன்றாய் விடுவது, நம்முடைய அடையாளத்தை அழித்துக் கொள்வதல்ல. சோ பிரம்மா போன்ற தேவர்கள் பகவானோட குணத்தினால ஒன்றியிருக்காங்க, பகவானுடைய சேவையில எப்போ ஈடுபடுறாங்க. நெக்ஸ்ட் வர்ஸ், 2வது ஸ்லோகம். சாப்தர்ஷகி பிரம்மண ஏஷ பந்தா என்னாம் அபித்யாயதீர் அபாதைஹி பரிப்யம்ஸ்தத்ர ந விந்ததே அர்த்தான் மாயாமயே வாசனயா சயானக. வேத மந்திரங்களில் வழங்கப்பட்டுள்ள முறை மிகவும் குழப்பத்தினை உண்டாக்குவதாக இருப்பதால் அதனால் சர்க்கலோகங்களை போன்ற அர்த்தமற்ற பொருள்களை நோக்கி மக்களின் புத்தியை அது திருப்புகின்றது. கட்டுண்ட ஆத்மாக்கள் மாயான அத்தகைய சர்க்கம் போன்ற இன்ப கனவுகளில் மிதக்கின்றனர். ஆனால் உண்மையில் எவ்வித திடமான சந்தோஷத்தையும் அத்தகைய இடங்களில் அவர்கள் அனுபவிப்பதில்லை. இது கொஞ்சம் டீப்பா படிக்க வேண்டிய விஷயம். அது வேத மந்திரங்கள், வேதங்கள், வேதத்தின் நோக்கம் என்ன? பகவத்கீதை 15ஆம் அத்தியாயம் 15ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், வேதேஷ சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அப்போ ஒருத்தர் வேதம் படிச்சா என்ன முடிவுக்கு வரணும்?
கிருஷ்ணரை சரணடைய வேண்டும், கிருஷ்ணருடைய பக்தனாக வேண்டும், பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் வேதத்துடைய எசன்ஸ். எசன்ஸ் ஆஃப் வேதா இஸ் வி மஸ்ட் பி அ டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. வி ஹாவ் டு சர்வ் கிருஷ்ணா. சோ வேதத்துடைய சாரம் என்னன்னா, நம்ம கிருஷ்ணனுடைய பக்தனாகணும், பகவானுடைய சேவையில் ஈடுபடணும். ஆனா துரதிருஷ்டவசமா வேதங்களை படிக்கிறவங்க எல்லாருமே பக்தர் ஆயிடுறது இல்ல. சில நேரம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற மலர் மொழிகளால் கவரப்பட்டு விடுவார்கள். வேதங்கள்ல வந்து வேதா இஸ் லைக் a பிக் ஓஷன். வேதங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடல்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆயுர்வேதா, அப்ப ஜோதிர் வேதா, அப்புறம் வந்து கர்ம காண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டா, இது மாதிரி பல்வேறு பாகங்கள் இருக்கு. ஞானத்தை வளர்த்துக் கொள்வது, பல்வேறு வழிபாட்டு முறைகள், அப்புறம் வந்து பலநோக்கு கர்மம். இந்த யாகம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதை வழிபட்டா இந்த பலன் கிடைக்கும், வாஸ்துப்படி இப்படி வீடு அமைச்சா இந்த மாதிரி பலன் கிடைக்கும், இவ்வளவு அடி அகலம் விட்டு வீடு கட்டினா இந்த பலன் கிடைக்கும், இந்த அடி அகலம் விட்டா உங்களுக்கு செல்வம் பெருகும். வாஸ்து சாஸ்திரம், ஜோதி சாஸ்திரம், அப்புறம் வந்து ஆயுர்வேதம், இந்த மாதிரி நிறைய கிளைகள்ல இருக்கு. ஆனா பெரும்பாலும் மக்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, வேதங்கள் இருக்கிற பல்வேறு விஷயங்களை கவரப்பட்டாங்க, கிருஷ்ணரை விட்டுட்டாங்க, கிருஷ்ணரை மறந்துட்டாங்க. அப்போ முக்கியமா என்ன பண்ணணும்? வேதத்தின் நோக்கம் கிருஷ்ணரை உணரணும், கிருஷ்ணரை அடையணும். ஆனா அதை விட்டுட்டு வேத மந்திரங்களால் கவரப்பட்ட என்ன ஆகும்னா, அவங்க சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணலாம். இப்ப வந்து இந்திரனை திருப்திப்படுத்தலாம், பல்வேறு கிரக தேவதைகளை திருப்திப்படுத்தலாம். அப்படி இந்த தேவதையை திருப்திப்படுத்தினா அந்த லோகத்துக்கு போகலாம். இந்தர் லோகத்துக்கு போகலாம், பிரம்ம லோகத்துக்கு போகலாம், சந்திர மண்டலத்துக்கு போகலாம், இந்த மாதிரி பல்வேறு கிரகங்களுக்கு போகலாம். எப்படின்னா செயற்கையான முறையில போக முடியாது. பிரபுபாதர் வந்து ஒரு சிறு புத்தகம் போட்டிருக்காரு, ஒரு 20 பக்கம் தான் இருக்கும். ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட், பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம். இன்னைக்கு எல்லாரும் விரும்புறாங்க இல்லையா? எல்லாரும் நிலவுக்கு போகணும்னு விரும்புறாங்க. அமெரிக்கா நான் போயிட்டு வந்தேன்னு போய் பிரச்சாரம் பண்றாங்க. அப்புறம் இந்தியர்கள், ரஷ்யர்கள் எல்லாருமே ட்ரை பண்றாங்க வேறு கிரகத்துக்கு போகணும். ஆனா உயர்ந்த கிரகங்கள், தேவலோகங்களுக்கு எல்லாம் வந்து இந்த எந்திரங்களை கொண்டெல்லாம் போக முடியாது. அதற்கான புண்ணியங்களை செஞ்சிருக்கு. அந்த மாதிரி புண்ணிய கர்மா செஞ்சவங்க தான் தேவலோகத்துக்கு போக முடியும். ஆனாலும் என்ன பிரச்சனைனா, புண்ணியம் தீர்ந்து போனா திரும்ப வந்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து தமிழ் செல்வி மாதாஜின்னு ஒருத்தர் எனக்கு தெரியறாங்க. தமிழ் செல்வி மாதாஜி, தமிழ் செல்வி மாதாஜி வந்து அவங்க வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டோம், நல்ல விஷயம் தான், இருக்கட்டும், ஒரு உதாரணத்துக்காக இருக்கட்டும். அப்ப தமிழ் செல்வி மாதாஜி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். அவங்க அக்கௌண்ட்ல வந்து பணம் கூடிக்கிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா தமிழ் செல்வி மாதாஜி என்ன பண்ணாங்க? மாசம் மாசம் பணம் எடுத்து செலவு பண்ணாங்க. 40,000, 50,000, 30,000. கொஞ்ச நாள்ல பார்த்தா ஜீரோ பேலன்ஸ் ஆயிரும். ஏன்னா மாதாஜி பணம் போடவே இல்லையே, இருக்கிற பணத்தை பூரா எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த பூமியில புண்ணியம் செய்யற ஆத்மாக்கள், இந்த பூமியில புண்ணியம் செய்யற ஆத்மாக்கள், தேவரை வழிபடுறவங்க, பித்திருக்களை வழிபடுறவங்க, தான தர்மங்கள் செய்யறவங்க, யாரையும் துன்புறுத்தாதவங்க, அமைதியா எளிமையா பணிவா வாழ்றவங்க, இவங்க எல்லாம் உயர் கிரகத்துக்கு போகலாம். அந்த புண்ணியத்தினால உயர் கிரகத்துக்கு போயிட்டு அங்க நீண்ட காலம் அந்த வசதியை அனுபவிச்சுட்டு அந்த புண்ணியம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இங்க பிறப்பிடும். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அது தேவையில்லை. நீங்க என்கிட்ட வந்துட்டா திரும்ப நீங்க போக வேண்டியது இல்ல. பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தத்து கவுந்தேயா புனர்ஜன்ம ந வித்தியதே. அர்ஜுனா, இந்த உலகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் திரும்ப பிறப்பெடுக்க வேண்டியிருக்கும். என்னுடைய உலகத்துக்கு வந்துட்டா மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப பகவானுடைய உலகம் நித்தியமானது, பகவான் நித்தியமானவர், ஜீவாத்மா நாம நித்தியமானவங்க, பக்தி தோண்டு நித்தியமானது. பகவான் சனாதனா, ஜீவாத்மா நாமளும் சனாதனா, பகவானுடைய ஆன்மீக உலகம் சனாதனா, வைகுந்தம் சனாதனா, பகவானுக்கு நமக்குள்ள உறவு சனாதன தர்மம் நித்தியமானது, அழிவற்றது. அதனால இதற்காக முயற்சி செய்யணுமே தவிர வேறு எதுக்காக முயற்சி பண்ணா திரும்ப வந்துருவோம். அதான் கிருஷ்ணா சொல்றாரு பகவத்கீதையில, சீனே புண்ணியே மிருத்தியலோகம் விஷந்தி. இந்த பூமியில யாராவது புண்ணிய ஆத்மா வந்து புண்ணியம் செஞ்சு மேல உலகத்துக்கு போகலாம். ஆனா புண்ணியம் முடிஞ்சா திரும்ப வரணும். அப்ப பக்திங்கிறது புண்ணியம் கிடையாது, பக்திங்கிறது புண்ணியத்துக்கு மேல. நம்ம பக்தி பண்றோம் இல்லையா? இப்ப பாகவதம் கேட்டுட்டு இருக்குமே, இந்த பாகவதம் கேட்டு இருக்கிறது புண்ணியம் அல்ல, புண்ணியம் மட்டும் அல்ல, அதுக்கு மேல பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நிஷ்டிகி. பாகவதம் நமக்கு பக்தி தரும்.
பக்தி என்பது புண்ணியத்துக்கு மேல, பக்தி என்பது முக்திக்கு மேல. முக்தி என்றால் பிறவா நிலை. ஆனா பக்தி என்பது அந்த முக்தியும் கடந்த நிலை, பகவானுக்கு நித்தியமா சேவை பண்றது. அதனால பாகவதம் நமக்கு முக்தி மட்டும் தருவதல்ல, பக்தி தரும். பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நிஷ்டிக்கு. So bhakti is topmost. Among all the yogas, bhakti yoga is the topmost yoga. எல்லா யோகத்திலும் பக்தியே சிறந்ததுன்னு பகவான் பறைசாற்றுகிறார் பகவத்கீதை. பகவத்கீதை 6.47 யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனந்தராத்மனஹ ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமேயுக்த தமோ மதஹ. எல்லா யோகியிலும் எனக்கு சிறந்த யோகியும் எனக்கு பிரியமான யோகி யாருன்னா பக்தன்னு சொல்றேன். பக்தனே எனக்கு பிரியமான யோகின்னு சொல்றேன். அப்ப பக்தி யோகம் எல்லா யோகத்திலும் உயர்ந்த நிலை, எல்லா யோகத்தை காட்டிலும் உயர்ந்த நிலை. மற்ற யோகங்கள் எல்லாமே பக்திங்கிற இடத்துக்கு வர்றதுதான். அது கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க, வாட் எவர் யோகா இட்ஸ் மேபி, அது கர்ம யோகமோ ஞான யோகமோ அஷ்டாங்க யோகமோ எதுவா இருந்தாலும் அந்த யோகம் எல்லாமே பக்திங்கிற தளத்துக்கு வரணும். ஸோ பக்தி இஸ் டாப் மோஸ்ட் யோகா. அதனாலதான் பிரபா எழுதியிருக்காரு ஒரு புத்தகம், சிறிய புத்தகம் தான், 20 பக்கம் தான் இருக்கும். யோகத்தின் பூர்ணத்துவம், மிக உன்னதமான யோகம் அப்படின்னு 2 சின்ன சின்ன புத்தகம் எழுதியிருக்காரு. சரி, அடுத்து இங்க பிரபா பொருள் என்ன சொல்ற, இந்த சந்திரகிர மண்டலத்துக்கு போயிட்டு வர்றதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு இதை ஒரு பெரிய எக்ஸ்கர்ஷனா வச்சிருக்காங்க, நாங்க 3க்கு போயிட்டு வரோம். ஆனா இப்ப இருக்கிற எந்திரங்களை வச்செல்லாம் சந்திர மண்டலத்துக்கு போக முடியாது. அது ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க தான் போக முடியும். இவங்க வேற எங்கேயோ போட்டோ பிடிச்சிட்டு நான் சந்திரனுக்கு போனேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஓகே, அடுத்த 3வது ஸ்லோகம். அத கவிர் நாமசு யாவதர்த்தஹ சாத் அப்ரமத்தோ விவசாய புத்திஹி சித்தே அந்யதார்த்தேன யதேத தத்ர பரிஸ்ரமம் தத்ர சமீக்ஷமானஹ. எனவே அறிவொளி பெற்றவர் பேர்களை மட்டுமே கொண்டுள்ள இந்த உலகில் இருக்கும் பொழுது வாழ்வின் குறைந்தபட்ச தேவைகளுக்காக மட்டுமே முயல வேண்டும். அத்தகைய முயற்சிகள் அனைத்தும் பயனற்ற கடின உழைப்பு மட்டுமே ஆகும் என்பதை நடைமுறையில் காண்பதற்குரிய தகுதி பெற்றிருப்பதால் தேவையற்ற பொருட்களை அடைய முயலாமல் அவன் புத்தியில் நிலை பெற்றவனாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிடுறோம், பௌதிக ஆசைகள், கட்டுக்கணக்காத ஆசை, பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மாதிரி சோமெனி நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சக்திக்கு மேல கடினமா முயற்சி பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு இங்க யார் இருக்காங்க, அனந்த நாராயண் பிரபு ஒருத்தர் இருக்காரு. அனந்த நாராயண் ஒரு உதாரணத்துக்கு வச்சு, அனந்த நாராயண் பிரபுடைய சம்பளம் மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம். அனந்த நாராயண பிரபு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவான பட்ஜெட் நம்ம வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வீடு, அதுக்கு தகுந்த மாதிரி வாகனங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி செலவு. நம்ம என்ன பண்ணுவோம், 1 லட்ச ரூபாய் வருமானத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சுக்கிட்டு, அது வீடு இடத்த வாங்கி, அந்த இடம் அதிகமா விலை கொடுத்து வாங்கி, அதுக்கப்புறம் அந்த வீடு கட்ட முடியாம அந்த லோன் போட்டு, அந்த லோன் அடைக்கிறதுக்காக இஎம்ஐ கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடை கட்டி கார் இல்லாம எப்படி, கார் லோனு, ஹவுஸ் லோனு, கார் லோனு, பைக் லோனு, எஜுகேஷன் லோனு, லோன் லோன் லோன், லைஃப் ஃபுல்லா லோன் போயிடும். அதனால நாம் திட்டமிடுவதை சரியாக திட்டமிட வேண்டும். ரோப்பார் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக வாழ்க்கை என்றாலே எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. நம்ம லைஃப் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும், எளிமையா வாழணும். கணவன் மனைவி தங்கறதுக்கு ஒரு வீடு, சிம்பிளா ஒரு வீடு, எளிமையா ஒரு வீடு. அதுக்கப்புறம் குழந்தைகளை படிக்க வைக்கணும், அதுக்கான வருமானம், கொஞ்சம் தற்காப்புக்கு எதிர்காலத்துக்கு கொஞ்சம் வருமானம். இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே உழைக்கணுமே தவிர ஆடம்பரத்துக்காக உழைக்கக்கூடாது. அதுதான் எளிமையான வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கை என்றால் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் உழைப்பது, ஆடம்பரத்துக்காக அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த கார் வாங்கினா 4 வீல் தான். அது பென்ஸ் காராலும் சரி, ஆடி காரு, அமாவாசை காரு, எந்த காரா இருந்தாலும் 4 வீல் தான். அந்த காலத்துல அம்பாசிடர் கார் இருந்தது, அதுக்கு 4 வீல் தான். எந்த கார்ல போனா 4 வீல்ல தான் போறோம். அது இந்த கார் வாங்கலாமா, அது வாங்கலாமா, அதுல நிறைய பேர் கார் பைத்தியங்களா இருப்பாங்க, காரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த காரை விட்டு அந்த காரு, அந்த கார், இப்படியே லைஃப் பூரா பௌதிக விஷயங்களே போயிடும். அதனால இங்க பிரபுபாத பொருளூர்ல ரொம்ப அழகா சொல்றாரு.
பாகவத தர்மம் அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆதாரமாக கொண்டுள்ள கர்மம் பலநோக்கு கர்மங்களின் வழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். இந்த பலநோக்கு கர்மம்னு என்னன்னு சொன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி எனக்கு இது செஞ்சா அந்த பலன் கிடைக்கும், அந்த பூஜை பண்ண இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதை வழிபட்டா அந்த பலன் கிடைக்கும், வேதத்துல சொன்ன இந்த மந்திரத்தை சொன்ன எனக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண இது மாதிரி எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய செயல்கள் பலநோக்கு கர்மங்கள். அது வெறும் கால விரயம்தான். அதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் பாகவத தர்மத்தை ஏற்றுக்கொள்ளணும், பக்தி தொண்டை பயிற்சி பண்ணணும். ஓகே, சோ எவ்வளவுக்கு நம்ம வாழ்க்கையை எளிமையா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம சந்தோஷமா வாழலாம். அறிவொளி பெற்ற ஒருவன் நேரத்தை மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். காலம் பொன் போன்றது. அதனால நம்ம என்ன பண்றோம்? இப்ப பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, வேலைக்கு போக நேரம் ஒதுக்குவாங்க, தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்குவாங்க, மொபைல் பாக்குறதுக்கு கூடுதலா நேரம் ஒதுக்குறாங்க. ஆனா பக்தி பண்ண நேரம் இல்லை, கோயிலுக்கு வர நேரம் இல்லை, சத்சங்கத்துக்கு வர்றது நேரம் இல்லை, பாகவத பகவத்கீதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, படிக்க நேரம் இல்லை. இப்ப நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லி கடைசியில நமக்கு இந்த உலகத்துல இடம் இல்லைன்னு கடைசியில ஒரு காலத்துல என்ன ஆகும்? அப்பா நீ எல்லாத்துக்கும் நேரம் இல்லை நேரம் இல்லை, பின்னி இந்த உலகத்துல உனக்கு இடம் இல்லை, நீ கிளம்பு, டைம் வந்துடும். அதனால இந்த நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நேரம் இல்லாம இல்ல, நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கறது இல்லை, நம்ம முக்கியத்துவம் தருவதில்லை. நேரமெல்லாம் இருக்கு, நம்ம முக்கியத்துவம் தருவதில்லை. அதுதான் முக்கியமான காரணம். சோ இங்க அடுத்து முக்கியமான பாயிண்ட் ப்ரோப்பா என்ன சொல்ற, தீமையிலும் நன்மையை பயன்படுத்திக் கொள்ளும் கொள்கையை வலியுறுத்துகிறது. எது தீமையிலும் நன்மை? செல்போன் தீமை தான், ஆனா நன்மை இருக்கு, சத்சங்கத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரிதான் பௌதிக நாகரிக முன்னேற்றம் இறுதியில் யுத்தத்திலும் பஞ்சத்திலும் முடிவரும் அசுரர்களின் நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீகவாதி உறுதியான மனதுடன் இருக்க வேண்டும் என்று இங்கு எச்சரிக்கப்படுகிறார். எளிய வாழ்வு உயர்ந்த சிந்தனை என்ற நிலைக்கு பங்கம் ஏற்பட்டாலும் அவனுடைய திடமான நோக்கத்திலிருந்து ஓர் அங்குலம் கூட நகர்ந்து விடாமல் அவனால் இருக்க முடியும். ஆன்மீகவாதி ஒருவருக்கு உலகில் உள்ள பலநோக்கு கர்மங்களுடன் நெருங்கிய உறவு கொள்வது என்பது தற்கொலைக்கு நிகரான ஒரு செயலாகும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஆன்மீகவாதி என்ன பண்ணக்கூடாது? பௌதிகமான விஷயம்ல நான் நேரத்தை விரயமாக்க கூடாது. நான் வந்து IPL கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் வந்து வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நான் சினிமாவுக்கு போறேன், இதெல்லாம் கால விரயம். இது கிறிஸ்தருக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. அதே சமயத்துல நான் கொஞ்ச நேரம் பாகவதம் படிச்சேன், கொஞ்ச நேரம் பாகவதம் கேட்டேன், சத்சங்கத்துக்கு வந்தேன், பகவானுக்கு சேவை பண்ணேன், வீட்டுல உள்ள பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணேன், அங்க உட்காந்து ஸ்லோகம் சாண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் நம்ம காலத்தை வந்து சரியா பயன்படுத்திக் கொள்றதுக்கான வழி. உண்மையான முக்தியை விரும்புவதற்கு உதவவும் அந்த முக்திக்குரிய காரணத்தை ஆதரிப்பதும் ஒரு ஆன்மீகவாதின் கடமையாகும். ஸோ நம்முடைய முக்கியமான கடமை என்னன்னா, உண்மையான முக்தி என்னன்னு சொல்லி தரணும். உண்மையான முக்தி என்னது? அதை வந்து ரூபகோசாமி ப்ரோப்பா அழகா சொல்றாரு. இகாயஸ்ய ஹரேதாச கர்மனா மனசா கிரியா நிகிலட்ச அவஸ்தானு ஜீவன் முக்தஸ்ய உச்சதே. ஜீவன் முக்தானா வாழும் போதே முக்தி பெற்றவர். யார் வாழும் போதே முக்தி பெற்றவர்? உடலால, மனதால, வார்த்தையால யார் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரோ அந்த சேவை பண்ணக்கூடிய பக்தன் வந்து வாழும் போதே முக்தி பெற்ற ஆத்மாவா இருக்காரு. அப்ப இங்க பொருள் ப்ரோப்பா என்ன சொல்ற, பரிசித் மகாராஜன் ஒரு பேரரசராக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சுகதேவ கோசாமியை சந்தித்ததே இல்லை என்பதை ஒருவன் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஆன்மீகக்குரிய செயல்முறை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அப்போ உலக விவகாரத்துல ஈடுபடுறவங்க சாதுக்கள் பின்னாடி போறது. என்னைக்கு இந்த உலக விவகாரம் நமக்கு வந்து கஷ்டம்னு தெரியுதோ அப்ப நம்ம சாதுக்களை தேடாது. அப்ப இந்த அடுத்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அழகா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சத்யாம் சுதோ சத்யாம் க்ஷதோ கிம் சுசிபோ பிரயாசை பாஹோ யவசிதேஹி உபபர்ஹனைஹி கிம் சதி அஞ்சசௌ கிம் உருதானபாத்ரியா திக்வலகாதௌ சதி கிம் துகூளைஹி. படுப்பதற்கு ஏராளமான சம தரைகள் இருக்கும் பொழுது கட்டில் மத்திகளுக்கு என்ன அவசியம்? தனது சொந்த கரங்களை ஒருவன் உபயோகிக்க முடியும் என்ற பொழுது ஒரு தலையணைக்கு என்ன அவசியம்? தன் உள்ளங்கைகளை ஒருவன் உபயோகிக்க முடியும் என்றால் பலவகைப்பட்ட பாத்திரங்களுக்கு எதற்கு மிகுதியான மறைப்புகள் அல்லது மரத்தோள்கள் இருக்கும் பொழுது ஆடை அணிகலன்கள் எல்லாம் என்ன அவசியம் இருக்கு? இத சொன்னோம் எல்லா சத்சங்கத்திலும் வெளியே ஏறிடுவாங்க. ஐயோ இப்படி எல்லாம் பாகவதம் சொல்லுதா? படுக்கிறதுக்கு தரை இருக்கும்போது கட்டில் மெத்தை எதுக்கு?
முதல்ல கல்யாணம் பண்ணி வரும்போதே கட்டில் மத்தியில சீர்வரிசை இருக்கான்னு பார்த்தா கல்யாணம் பண்ணுவாங்க. அஹ் பாருங்க, நம்ம எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் கிராமப்புறங்கள்ல முதல்ல ஒரு காலத்துல அழகான இயற்கை கிராமப்புறம், இயற்கையான காத்து, சும்மா ஒரு கயித்து கட்டில போட்டு படுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு மரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், ஏதோ ஒரு மரம் இருக்கும். இந்த மரத்துக்கு அடியில 4 பேர் உட்கார்ந்து பேசுவாங்க. ஏசி தேவையில்லை, பொல்யூஷன் கிடையாது, ரஜோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலை, சாத்திகமா இருக்கு. அந்த வீடு அப்படிதான். வீடு ஒரு சாதாரண வீடு, சாணெல்லாம் போட்டு மெழுகி, நல்ல ஓட்டு வீடு அல்லது குடிசை வீடு, அதை மரச்சாமான்கெல்லாம் செஞ்சு அது பார்க்கறதுக்கு ஆஸ்பீஷியஸா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் மனசு அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியல. அந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நிம்மதியா வாழ முடியல. டிவி, அந்த பெரிய ஸ்கிரீன் வச்ச டிவி, அதுக்கப்புறம் மொபைலு, ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சாலும் நிம்மதியா வாழ முடியும். இப்ப எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் விலகி வந்துட்டோம் இயற்கையான வாழ்க்கையில இருந்து. சோ சாதாரணமா தரையில படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கட்டல் இல்லைன்னா தூக்க முடியாது, மத்தியில தூக்கம் வராது, ஃபேன் இல்லைன்னா தூக்கம் வராது, ஏசி இல்லைன்னா தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி விட்டோம். அதுக்கப்புறம் சொந்த கரங்களை ஒரு உபயோகிக்க முடியுமா? தலைக்கு கையை வச்சு, தலையில கை வச்சு படுத்து தூங்கினவங்க இன்னைக்கு தலையினை இல்லைன்னா தூக்கம் வராதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் சொன்னாங்க, சத்சங்கத்துக்கே வரமாட்டாங்க. ஐயோ, என்ன இப்படி எல்லாம் இருக்கணுமா? சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே, நம்ம இந்த வாழ்க்கையிலிருந்து ரொம்ப விலகி வந்துட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? உள்ளங்கைகளை ஒரு உபயோகிக்க முடியும் என்றால் பலவகைப்பட்டான பாத்திரங்களுக்கு என்ன அவசியம்? சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டிலு, அதுல 2-3 வெரைட்டியா பாட்டிலு, அதுல டம்ளர் ஒரு 7-8 வகையான டம்ளரு, அது சில்வரு, எவர் சில்வரு, சோ மெனி திங்ஸ். ஆனா உள்ளங்கையில பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சவங்களா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் எவ்வளவோ மறைப்புகள்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்துல. சும்மா 2 வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்ல மரத்தோல் அணிஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ விதவிதமான ஆடை அணிகலன், வாக்கிங் போறதுக்கு ஒரு ட்ரெஸ், அதுக்கு ஒரு ஷூ, எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரெஸ், அதுக்கு ஒரு ஷூ, யோகா பண்றதுக்கு ஒரு ட்ரெஸ், ஆபீஸ் போறதுக்கு ஒரு ட்ரெஸ், நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ், வீட்டுல உள்ள ஒரு ட்ரெஸ், அப்புறம் அந்த ஃபார்மல் ட்ரெஸ், அப்புறம் ஜுவல்ஸ் போட்ட ஒரு ட்ரெஸ், அப்புறம் மேரேஜுக்கு ஒரு ட்ரெஸ். பாப்பா பியூரோ ஃபுல்லா ட்ரெஸ்ஸா இருக்கு. கடைசி நம்ம அட்ரஸே எல்லாம் போயிடும். பியூரோ ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கு, நம்ம அட்ரஸ் எல்லாம் போயிடும். அதனால எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அத்தியாவசிய தேவை. அது அத்தியாவசியம் என்ன? வருஷம் தீபாவளி, வருஷம் பொங்கல், வருஷம் பர்த்டே, வெட்டிங் டே, ட்ரெஸ்ஸை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுல பாருங்க, கல்யாணம் பண்ணி வந்த புடவையிலிருந்து, கல்யாணம் பண்ண வந்த புடவையிலிருந்து நேத்து வரைக்கும் பொன்னியின் செல்வன் குந்தவை புடவை வரைக்கும் வீட்டுல வச்சிருக்கோம். ஆனா வச்சு திறந்து பார்த்துமா யூஸ் பண்றதும் கிடையாது. இந்த புடவையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நைட்டி போட்டு சுத்திட்டு இருக்காங்க. சரி, ஆண்கள் என்ன பண்றாங்க? ஏதாவது கல்யாணத்துக்கு போனா பட்டு வேட்டி சட்டை, இல்லாட்டி ஒரு அரை ட்ரவுசர் போட்டு வீட்டுல உட்காந்து, இந்த மாதிரி பல வகைப்பட்ட தேவையில்லாததை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். என்ன காரணம்? எல்லாம் இந்த உடல் மேல ஒரு பற்றுதல், அனுபவிக்கிற ஆசை, இதெல்லாம் ஒரு ஆன்மீகவாதிக்கு பெரும் தடை. எதெல்லாம் ஆன்மீகவாதிக்கு பெரும் தடைனா, விதவிதமாக சாப்பிட வேண்டும், விதவிதமா அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு ஆன்மீக முன்னேற்ற தடைதான். அதுவும் இந்த புலன்பு அனுபவிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய தடைதான். பிரபுபாதர் பொருளுள்ள 2 பக்கத்தை எழுதியிருக்காரு, ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு பிரபுபாதா? எத்தனை ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு இருக்கு நமக்கு? ஒரு நிமிஷம். ஏழாம் ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, 4ஆம் ஸ்லோகத்துல தான் இருக்கு. சோ பொருளுள்ள பிரபா என்ன எழுதியிருக்காருன்னா, மாயான அத்தகைய இன்பங்களை வீணாக தேடி அலைவதிலேயே மனித சக்தி விரயமாகிவிடும். இதுலதான் லைஃபே போயிருது. பாருங்க, கடைசியில அனுபவிக்க முடியாம கூட போயிருது. சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுல வேலை பார்ப்போம், லண்டன்ல, இல்ல அமெரிக்கா, யூஎஸ்ல, இல்ல துபாயில, சொந்த ஊர்ல பெரிய வீடு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, வேற யாரோ வேலைக்காரங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் மிருகங்களின் வாழ்வை
நாம் ஆராய்ந்து பார்த்தால் பெரிய வீடுகளை கட்டிக்கொள்ளவும் தட்டுமுட்டு ஜாமான்களையும் குடும்ப வாழ்வுக்குரிய மற்ற உபகரணங்களையும் சேகரித்துக் கொள்ள அவைகளுக்கு அறிவு இல்லை என்பது நம்மால் காண முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ யானையோ இருக்குன்னா அது அந்த வேலைக்கு மட்டும் தான் சாப்பிடும், அடுத்த வேலையை யோசிக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நம்ம திட்டம் போட ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் மனிதனுக்கு 6வது அறிவு கொடுத்துக்கா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உணவு தயாரிக்கும் கலை அவைகளுக்கு தெரியாது, அதுக்கு சமைக்கவும் தெரியாது. இருந்தாலும் மனிதனை விட அவை ஆரோக்கியமாக வாழ்கின்றன. பாருங்க, விலங்குகளுக்கு சமைக்கவும் தெரியாது, அது நம்மளோட தான் ஆரோக்கியமா தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், விஷத்தை தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனித நாகரிகம் மிருக நாகரிகமாக மாற்றப்படவோ அல்லது மனிதன் நாகரிகம் கல்வி மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவை இல்லாமல் உடையின்றி காடுகளில் வசிக்க வேண்டும் என்பதையோ இது குறிக்கவில்லை. அது மீனிங் அப்படி இல்லை. அப்ப நம்ம விலங்கு மாதிரி வாழணும்னு சொல்றீங்களா கேட்டா அது அர்த்தம் இல்லை. புத்தியுள்ள மனிதனால் மிருகத்தை போல வாழ முடியாது. மாறாக மனிதன் தன்னுடைய அறிவை கலையிலும் விஞ்ஞானத்திலும் காவியத்திலும் தத்துவங்களிலும் உபயோகிக்க முயல வேண்டும். குறிப்பா நம்முடைய அறிவை இறை உணர்வுக்காக பயன்படுத்தணும், கடவுளை உணர்றதுக்காக பயன்படுத்தணும். மனித நாகரிகத்தின் தொடக்க முன்னேற்றத்தை அவனால் அடைய முடியும். அதாவது இங்க சில சுகதேவ கோசாமி கூறும் கருத்து என்னவென்றால், மிருகங்களுடையதை விட மிக மிக உயர்ந்தவராகிய மனித சக்தியை தன்னுணர்வுக்காக மட்டுமே உபயோகிக்க வேண்டும் என்பதாகும். ஆத்மானா என்ன, பரமாத்மா யாரு, எனக்கே மரணம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, இதுக்காக தான் மனித வாழ்க்கையை பயன்படுத்தணும், வேற எதுக்காக இல்ல. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோஜீபே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நாத்தோச்சேசும் கர்மபி. மனித வாழ்க்கை புலன்பதற்காக அல்ல, அது தன்னை உணர்வதற்காக, இறைவனை உணர்வதற்காக. அப்புறம் புரோபா மேலும் என்ன எழுதுறாரு, ஓகே, புரோபா மேலும் இதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மனித நாகரிகங்கிற பேர்ல நம்ம வாழ்க்கையை நம்ம காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது, ரொம்ப கடினமா மாத்திரக்கூடாது, ரொம்ப எளிமையா வச்சுட்டு ஆன்மீகத்துல முன்னேற்றம் இருக்கா பயன்படுத்தி. நெக்ஸ்ட் வர்ஸ், 5வது ஸ்லோகம், 5th verse. ஷீராணி கிம்பதின சந்தி திகந்தி பீஷாம் நைவான் கிரியா பரப்ரதஸ் சரிதோ அபி அகஷ்யன் ருத்தா குஹாகி கிம் அஜிதோ அவதி நோபசன்னான் கஷ்மாத் பஜந்தி கவயோ தனதுர்மதாத்தான். பொது சாலையில் கிடக்கும் கிழிந்து போன ஆடைகளே இல்லையா, பிறரை பராமரிப்பதற்காக வாழும் மரங்கள் தானம் செய்வதை நிறுத்திவிட்டனவா, நதிகள் வறண்டு விட்டதால் தகித்திருக்கும் போது நீர் கொடுப்பதை அவை நிறுத்திவிட்டனவா, மலை குகைகள் இருக்கும்போது மூடப்பட்டு விட்டனவா, மலை குகைகள் இப்போது மூடப்படுத்தி விட்டனவா, அல்லது அனைத்திற்கும் மேலாக பூர்ண சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களுக்கு சர்வ வல்லமை பொருந்திய பகவான் பாதுகாப்பு அளிக்கவில்லையா, பின் எதற்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்து செல்வத்தால் மதிமயங்கி கிடப்பவர்களை முகத்துதி செய்வதற்காக கற்றறிந்த முனிவர்கள் செல்கின்றனர். எவ்வளவு மீனிங்கான கேள்வி, எவ்வளவு அர்த்தமுள்ள கேள்வி. அப்ப இந்த கேள்வியோட நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதா திரும்ப திரும்ப இங்க வலியுறுத்துறது. இந்த பௌதிகமான பற்றுதல், விதவிதமா ஆடை அணிகிறது போதுமே, சாதாரணமா ட்ரெஸ் 2-3 ட்ரெஸ் இருந்தா போதுமே, அதுவே போதுமானதாச்சு. எதுக்கு விதவிதமா ஆடை உடுத்தணும்? அதுக்கப்புறம் இந்த இயற்கை வளங்களை பத்தி சொல்லி, இந்த இயற்கை வளங்களா இருக்கும்போது நம்ம ஏன் கஷ்டப்படணும்? ஆனா இன்னைக்கு மனிதன் என்ன பண்ணிட்டான், தன் நாகரிக முன்னேற்றங்கள் பேர்ல இயற்கை வளங்களை அழிச்சிட்டான். இயற்கை வளங்கள்லாம் போயிடுச்சு. நதிகள் தண்ணி இல்ல, தண்ணி கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவன் தண்ணி தர மாட்டேங்கிறான், அவன் அணை கட்டுறேங்கிறான், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன காரணம்? எனது என்னுடையதுங்கிற பொய்யகங்காரம். இந்த நதி எனக்கு சொந்தமானது, அந்த நதி இறைவன் கொடுத்த பரிசு, எல்லாரும் பயன்படுத்துங்க, அது ஒத்துக்க மாட்டோம், இது எங்களுக்கு சொந்தம், நாங்க மட்டும் தான் வச்சு, இது பொய்யகங்காரம். அதுக்கப்புறம் நதியில தண்ணி இருக்கு, ஆனா தரமாட்டேங்கிறாங்க, எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலைகள்லாம் உடைச்சு ரோடு போடுறாங்க. இப்ப மலைகளே குறைஞ்சிக்கிட்டே வருது, கனிம வளங்கள்லாம் இயற்கை வளங்கள்லாம் போயிடுது. அவன் மனுஷன் செயற்கையான வாழ்க்கையை வாழ்றதுனால அவன் மேலும் மேலும் துன்பத்தை தான் அனுபவிக்கிறான். அதனால கொஞ்சம் காலம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கே தகுதி இல்லை, இங்க சுத்தமான காற்று கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை, சாப்பிட்றதெல்லாம் விஷம், இப்படி ஆகி இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கே லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். சோ பிரபா பொருள் அழகா எழுதியிருக்காரு.
குடும்பஸ்தர்களின் சம்பாத்தியத்தை நம்பியிருப்பதற்கு அல்ல, மாறாக உண்மையான துறவிகள் குடும்பஸ்தரிடம் பிச்சை ஏற்பது தர்மம் செய்பவர்களின் நன்மைக்காக துறவியால் வழங்கப்படும் ஒரு சந்தர்ப்பமாகும். சனாத தர்ம ஸ்தாபனத்தில் உண்மையான துறவிக்கு பிச்சை எடுப்பது குடும்பஸ்தரின் கடமைகளில் ஒன்றென பிச்சை இடுவது குடும்பஸ்தரின் கடமைகளில் ஒன்றென குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களை தங்கள் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளாக பாவித்து அவர்கள் கேட்காமலே உணவு, உடை போன்றவற்றை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் அறிவுறுத்தப்படும். இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம் பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள் வேலை பார்க்கறது. இப்ப நாங்க என்ன பண்றோம், எங்க வாழ்க்கையை குருவுக்காகவும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்ணிருக்கோம். அப்ப குடும்பத்துடைய கடமை என்னது? சாதுக்களுக்கு சேவை, அவங்ககிட்ட இருந்து கிருஷ்ண பக்தி கேட்கணும், அவங்ககிட்ட இருந்து அறிவுரைகளை எடுத்துக்கணும், அப்புறம் அவங்கள பராமரிக்கணும். பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் குழந்தைகள் மாதிரி. ஏன்னா அவங்க வேலை பார்க்கறதுல அவங்க முழு நேரமும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்ணதுனால குடும்பஸ்தரோடு அவங்க பராமரிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கணும். அதுதான் அவங்க குடும்பஸ்தருடைய தர்மம்னு இங்க ப்ரோப்பா சொல்றாரு. அப்ப அதுக்காக சாதுக்களை பராமரிக்கிறதுக்காக அவங்க திட்டமிடலாம். நம்ம வருமானத்துல இங்க ப்ரோப்பா பொருள் என்ன சொல்றாரு, துறவிகளான ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி போன்ற பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் மற்ற கடமைகளுக்கு இடையில் பிருந்தாவனத்தில் உள்ள சேவா குஞ்சத்தில் சமய சம்பாஷணைகளை மேற்கொண்டனர். இந்த இடத்தில் தான் சில ஜீவகோஸ்வாமி ராதா தாமோதர் ஆலயத்தை நிறுவினார். மேலும் சில ரூபகோஸ்வாமி மற்றும் ஜீவகோஸ்வாமி ஆகியவர்கள் உண்மையான சமாதி கல்லறைகள் நிறுவப்பட்டதும் இதற்குத்தான். சோ இந்த மாதிரி பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் ரொம்ப எளிமையா வாழ்ந்திருக்காங்க. அப்ப குடும்பஸ்தர் ஒருவர் தன் வருமானத்தை 4 பாகமா பிரிச்சு, ஒரு பாகத்தை தன் சொந்த குடும்ப நன்மைக்காகவும், இன்னொரு பாகத்தை கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்வதற்கும், இன்னொரு பாகத்தை எதிர்கால தேவைக்கும் 4 பாகமா பிரிச்சுக்கும். இல்லாட்டி அந்த குடும்பஸ்தன் தன் கர்ம வினையை அனுபவிக்கும். அந்த என்ன பொருளீட்டி வராரோ அதை சரியான முறையில செலவு பண்ணலைன்னா அந்த கர்மாவும் வரும். அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றார், எத்கரோசி எஜஸ்னாசி எஜ்கோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் புஷ்மதர்த்தம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்கள் எல்லாம் புரிகின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ அது எனக்காக செய்யணும்னு சொல்ற. கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணருக்காக செய்யப்படணும். அப்போ அந்த குடும்பஸ்தருக்கு நஷ்டம் ஒண்ணும் ஏற்படாது அப்படின்னு சொல்றேன். ப்ரோப்பா 2 பக்கம் இதுல பொருளை எழுதியிருக்காரு. நமக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த இந்த 2 ஸ்லோகம் படிக்க வேண்டியிருக்கு. அதை முடிச்சிடலாம். 6ஆம் ஸ்லோகம் என்னது? 6வது பதம், 6th verse. ஹரே கிருஷ்ணா. 6வது பதம். ஓகே, நான் படிக்கிறேன், அவங்க மாத்துவாங்க. ஏவம் ஸ்வசித்தே ஸ்வத ஏவ சித்த ஆத்மா பிரியோ அர்த்தோ பகவான் அனந்தஹ தம் நிவர்த்தோ நியதார்த்தோ பஜதே சம்சார ஹேது பரமச்சயத்ரஹ. இவ்வாறு நிலை பெற்ற பின்னர் தமது சர்வ வல்லமையின் மகத்துவத்தால் ஒருவனின் இதயத்தில் பரமாத்மா வீற்றிருப்பவருக்கு அவர் தொண்டாற்ற வேண்டும். அவர் சர்வ வல்லமை பொருந்திய பரமபுருஷர் பகவானாகவும் நித்தியமானவராகவும் அளவற்றவராகவும் இருப்பதால் அவரே வாழ்வின் இறுதி லட்சியமாவார். அவரை வழிபடுவதன் மூலம் வாழ்வின் பந்தப்பட்ட நிலைக்குரிய காரணத்தை ஒருவர் நிறுத்திவிட முடியும். சோ இப்படி என்ன பண்ணணுமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உலகப்பட்டதுல இருந்து வெளியில பகவானை தியானிக்க வேண்டும். பகவானை தியானிக்கிறதுனா அவருக்கு பகவானுக்கு தொண்டு செய்யணும்னா நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும். அதனாலதான் பிரபுபாதா நமக்கு நிறைய சேவை கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை ஜபம் செய்வது, பகவத்கீதை பாகவதம் படிப்பது, கேட்பது, வீட்டுல பகவானுக்கு பூஜை மண்டபம் அமைத்து அவருக்கு சேவை செய்வது, புஷ்ப கைங்கிற பூக்களை அவருக்கு நிவேதனம் செய்வது, ஒரு உணவு தயாரித்து அது பகவானுக்கு நிவேதனம் செய்யறது, அப்புறம் பக்தர்களுக்கு சேவை பண்றது. இப்படி நம்ம வாழ்க்கையை கிருஷ்ணரை மையமா வைத்து அமைத்துக் கொண்டால் அது கிருஷ்ண உணர்வு. அப்படி கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது நம்ம படிப்படியா பகவானை தியானிக்க ஆரம்பிக்கும். பகவானுக்கு சேவை பண்ணும்போது, பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அது விஷ்ணு ஸ்மரணம், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். முதல்ல பகவானை பத்தி கேட்கணும், பகவான் நாமத்தை பாடணும், ஜபிக்கணும், அப்புறம் பகவான் நினைக்கணும். இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி நம்ம இந்த பக்தி தொண்டு முறையை பயிற்சி பண்ணும் போது நம்ம படிப்படியா உலகப்பற்றுறது நம்ம விடுபட்டு பகவான் மேல அன்பு அதிகரிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து 7வது பதம். யஸ்தாம் த்வநாத்ருத்ய பரானுசித்தாம் ஹிருதே பசூன் அசதீம் நாம குர்யாத் பஷ்யன் ஜனம் பதிதம் வைதரண்யாம் சகர்மஜாம் பரிதாபான் ஜுஷானாம்.
தங்களின் சுய கர்ம பலன்களை ஏற்படுத்தி கொண்டதன் விளைவாக துன்பக்கடலில் வீழ்ந்துவிட்ட பாமர மக்களை கண்ட பிறகும் இத்தகைய உன்னத சிந்தனையை அலட்சியம் செய்துவிட்டு நிலையற்றவான பெயர்களை மட்டுமே ஏற்கக்கூடியவர்கள் பௌதிக வாழ்வில் மூழ்கிவிட்ட பௌதிகவாதிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்கிறோம். சத்சங்கத்துல பகவான் நாமத்தை ஜபிக்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் பகவானை அடையிறது, இதெல்லாம் பக்தர் சங்கத்துல கிடைக்கும். ஆனா இதை பயன்படுத்திக்காம மனித வாழ்க்கையில மூழ்கி போய் புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க கிராஸ் மெட்டீரியலிஸ்டிக், அப்படின்னா கடினமான பௌதிகவாதி, பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கு. அந்த பௌதிகத்துல மூழ்கி இருக்கிறவங்களதான் முட்டாள்னு சொல்லியிருக்கு. இந்த மனித வாழ்க்கை பௌதிகத்துல மூழ்கி இருப்பதற்காக அல்ல, பௌதிகத்திலிருந்து படிப்படியா ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்காகத்தான் இந்த மனித வாழ்க்கை. அதை அலட்சியம் செய்யறவங்க தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள், மனித வாழ்க்கையை இழந்து விட்டவராக கருதப்படுகிறார்கள். ரைட்? ரொம்ப முக்கியமானது. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான். அதற்காகத்தான் இந்த சத் சங்கம், இதெல்லாம். இந்த மனித பிறப்பே அதற்காக தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லப மானுஷ ஜென்மம். மனுஷ வாழ்க்கை ரொம்ப அரிது. அதனால பாருங்க, பிரபுபாவுடைய கருணையால நமக்கு பக்தர் சங்கம் கிடைச்சிருக்கு, தமிழ் கீதா இருக்கு, பாகவதர் படிக்கலாம், கேட்கலாம், சேவை பண்ணலாம், காலையில சாண்டிங் செஷன்ல சாண்டிங் ஜபம் பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்தி பக்தியில முன்னேற்றம் அடைந்து இந்த பிறவிலேயே பகவான் போகணும். இந்த ஒரு வைராக்கியம், அதான் விவசாயாத்மிய புத்தி. விவசாயாத்மிய புத்தினா ஒரே வைராக்கியம், இந்த பிறவில நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும். இந்த பிறவில நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும்னா நான் பகவான் மேல பற்றுதலை அதிகரிக்கும். பற்றுதலை பகவான் மேல அதிகரிக்கத்தான் இந்த பௌதிக பற்றுதல்லாம் நம்மளை விட்டு போகும். நான், எனது, என்னுடையது, என் மனைவி, என் குடும்பம், என் சமுதாயம், இந்த மாதிரி பற்றுதல்லாம் இருக்கு இல்லையா, இதை துறக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா மனசு அதுல லயிச்சு போயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மனதை பௌதியத்திலிருந்து பிரித்து பகவான் கிட்ட இணைக்கணும். அதுதான் யோகா. மனதை என்ன பண்ணணும்? பௌதியத்திலிருந்து பிரித்து பகவான்கிட்ட இணைக்கணும். அப்படி செய்யும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பௌதிக பட்டுதல், பௌதிக ஆசைகள் நம்ம விடுபடுவோம். சாதுக்களுக்கு சேவை பண்ணணும், சாதுக்கள் கேட்கணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், படித்தபடி நடக்க முயற்சிக்கணும். ப்ரோபா சொன்னதெல்லாம் நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் நம்மளை மேலும் கிருஷ்ண உணர்வுல அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லும். ரைட்? ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ ப்ரோபா கி ஜெய். ஓகே.